அதான் எரும மாட்டுக்கு பிறந்தவன் தான், எரும மாட்டுக்கு பிறந்தவன் எப்படி ஒரு மனுஷனாக பிறந்த எப்படி இருப்பானோ அது மாதிரி தான் கேபி முனிசாமியோட முகையும் அப்படி தான் இருக்கும், அவருடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும். அதே போல் இன்னொரு மெண்டல் இருக்கான் அந்த எடப்பாடி கம்பெனிக்குள்ளே, ஜெயக்குமார்னு ஒருத்தன். அவன் ஜெயிக்க முடியல, அவன் மகன் ஜெயிக்க முடியல. 20% வாக்குகள் வாங்கிட்டோம் நாங்கள் அதான் குப்பரக்கா விழுந்து மூக்குடைஞ்சாலும் எங்களுக்கு மீசையில் மண்ணோட்டம்னு சொல்கிறானோல்ல. நான் கேட்குறேன், டேய் சீமானை நினச்சி பாருங்கன்னு கேட்குறேன். சீமானை நாடே எதிர்பார்த்த பாராளுமன்ற தேர்தல் 2024 தேர்தலும் நடந்து அதுக்கான முடிவுகளும் வந்துருச்சு. இப்போ திமுக தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி ரெண்டும் சேர்த்து 40 தொகுதி வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி தான். அது அதாவது வெற்றி அடைஞ்ச எல்லாத்துக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அது ஆப்போசிட்டில் அப்படியே வந்துட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவை பார்க்கும்போது ஒரு 7 தொகுதியில் வந்துட்டு டெபாசிட் இழந்திருக்காங்க, 9 தொகுதியில் 3வது இடம், 3 தொகுதியில் 4வது இடம் போயிருக்காங்க. இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதிமுக ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு பல டீம்களை பிரிஞ்சிருக்கிறனால மட்டும்தான் அப்படிங்கிறதா யதார்த்தமும் கூட. இப்படி பிரிஞ்சிருக்க சூழ்நிலையில் அதிமுகவோட அடுத்த நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்க வந்துட்டு சசிகலாவோட ஆதரவாளர் தேனி கர்ணன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நமக்கு நிறைய கேள்விகள், பல குழப்பங்கள், சில சந்தேகங்கள் இருக்குது. அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம். இப்போது பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துட்டு தேர்தலும் நடந்து அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. இப்போது டிஎம்கே 40 ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து ஜெயிச்சிருக்காங்க. மற்ற அத்தனை கட்சிகள் எல்லாமே ஜீரோவில் நிற்கிது. ஸோ இந்த முடிவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த முடிவை வைகை டாக் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இதனுடைய விடையை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், உங்களுக்கே சொல்லியிருக்கேன், பல ஊடகங்களில் சொல்லியிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு நின்றிருந்தால், இன்றைக்கி யாருடைய தயவும் இல்லாமல் இந்த குடும்பம் பிரிந்து கிடந்த இந்த குடும்பம் ஒன்றுபட்டு நின்றால் ஒரு இமாலய வெற்றி கிடைத்திருக்கும். ஏன்னா கட்சி கூட்டணியே இல்லாமல் அம்மா காலகட்டத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். நாங்கள் சின்னமாகவும் வலியுறுத்தினாங்க, இது போல் தனித்து நின்றா வெற்றி கொள்ள முடியாதுப்பா, எதிரி திமுகவுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செவிடங்காதல சங்கூர் மாதிரி யாருமே செவிசாக்கில் இன்றைக்கி பட்டு அளந்துறாங்க. இந்த இரட்டை இலை சின்னம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கி அந்த சின்னத்தை அடையாளப்படுத்தினது யார்? திண்டுக்கல் மாயத்தேவர். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சின்னத்தை உருவாக்கி வெற்றி சின்னமாக அதை வச்சுருந்தோம். நம்ம இன்றைக்கி பார்த்தா பிஜேபி நோட்டாவுக்கு பின்னாடி போன பிஜேபி இரட்டை இலையை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போயிருக்கு. அதே போல் நாம் தமிழர் இயக்கம் இரட்டை இலையை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போயிருக்கு. அப்படின்றபோது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். எங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷமெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் அதிமுகவினோட ரத்தங்கள். அதிமுக பிளவுபட்டு கிடந்தால் வெற்றி கொள்ள முடியாது, தொடர் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை இப்போ கொடுத்துட்டாங்க. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி. அப்படின்றபோது இந்த விஷயம் கள நிலவரங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக அமர்ந்து சொல்கிறோம், அவங்க செவிசாக்கில். இப்போ அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு எடப்பாடி தலைமையிலான அதிமுக சொல்லுது. என்ன குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க? 40% மேற்பட்ட வாக்குகள் அதிமுகவுக்கு எப்பயுமே இருக்கும். அதில் பாதி இல்லையே, எங்கே போச்சு? அப்போ அந்த பாதி யார்? முதல்ல சிந்திக்கணும். தினகரனாகவும் ஓபிஎஸாகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த சின்னம்மாவுடைய ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இதை காட்டிலும் கேவலப்பட்டு போவாங்கள்ல. அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறோம். இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு சின்னம்மாவை அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, எப்போ தொண்டர்களை கலங்கடிக்காதீங்க, உங்களுடைய சுயநலத்துக்காக தொண்டர்களை கலங்கடிக்காதீங்க, தொண்டர்களை காப்பாற்றணும், தொண்டர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சின்னம்மா சொல்கிறாங்க. ஒற்றுமைக்கு வலியுறுத்துகிறாங்க. அதுக்கு என்ன இவ்வளவு தோல்வி அடைஞ்சும், இவ்வளவு கேவலப்பட்டும், இவ்வளவு அசிங்கப்பட்டும் கூட அந்த எடப்பாடி கம்பெனியில் இருக்கக்கூடிய சகாக்கள் சொல்கிறாங்க, அதிமுகவுக்கும் சின்னம்மாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இவங்க பேசுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பேசுகிறான் ஒருத்தன். யாரு? கேபி முனிசாமி ஒருத்தன். இந்த இயக்கத்தை அம்மா இறப்புக்கு பிறகு, சின்னம்மா சரி சென்ற பிறகு இந்த இயக்கத்தை துண்டுபடுத்த முக்கிய காரணகர்த்தா இவன் தான், கேபி முனிசாமி. அதுக்கு அடுத்தபடியாக ஜெயக்குமார். இந்த 2 நாய்கள் தான்
முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவறான வழிநடத்தி கொண்டு இந்த இயக்கத்தை துண்டுபடுத்தியிருக்காங்க. திமுகவினுடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு இப்பவும் அதைத்தான் பேசுகிறான். இல்லை கெட்டும் புத்தி வரலையே அவர்களுக்கு? அதைத்தான் நான் கேட்குறேன். இல்லை கெட்டும் புத்தி வரணும். மனிதனுக்கு 1 அடி வாங்கலாம், 2 அடி வாங்கலாம், 10 அடி வாங்கிட்டீங்களடா. அதை 10 தோல்வி பழனிசாமி பட்டம் கொடுத்துட்டாங்களே பொதுமக்கள், அதிமுக தொண்டர்கள். இனியாவது மரணம் திருந்துங்கன்னு தான் சின்னமாக அறிக்கை கொடுக்குறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கைக்கு நாகரிகமான பதில் சொல்ல துப்புள்ளாத கேபி முனியசாமி போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள், இவர்களாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மா அவர்களை கட்டி காப்பாற்ற இயக்கம் இன்னைக்கு இந்த நிலைமையில் உட்காந்துருக்கு. அதெல்லாம் தொண்டர்களுடைய மனநிலையை அறிஞ்சுதான் சின்னமாக அறிக்கை கொடுக்குறாங்க. வாங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளாக நினைக்கிறேன், பிள்ளைகள் தவறான பாதையில் போயிட்டீங்க, மனம் திருந்தி வாங்கன்னு சொல்லும்போது நாகரிகமான பதில் சொல்ல துப்புள்ளாதவன் தான் இந்த கேபி முனியசாமி. ஆகவே மக்கள் அனைவருமே நல்லா அறிஞ்சுக்கிட்டாங்க இந்த சுயநலவாதிகளை. இந்த எலெக்ஷன் முடிவு வந்ததுக்கப்புறம் அவங்க திருமதி சசிகலா அப்புறம் திரு ஓபிஎஸ் மறுபடியும் இப்போ எல்லாம் ஒன்றிணைச்சலாம் வாங்க அப்படின்ற போது அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து முனுசாமி வந்து கடுமையாக சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது இப்போ முனுசாமி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அது எடப்பாடியோட குரலாக தானே இருக்கும். ஸோ அவர் சொல்லாமல் அவர் சொல்ல முடியாது. இத்தனை தோல்விகள் தொடர்ந்து, இது 10வது முறையாக தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வர்றாங்க. இத்தனை தோல்விகள் அடைஞ்சதுக்கப்புறமும் அவங்க யாரையும் ஒன்று சேர மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அப்போது இந்த கட்சி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். அதாவது சொந்த லாபத்துக்காக என்ன கட்சி என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களோட திட்டம் தான் என்ன? தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு சின்னமாக அவங்க கொடுத்த அறிக்கைக்கும் அதே போல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கும் கேபி முனியசாமி போன்ற விஷப்பாம்புகள் பதிலளித்திருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமியை தவறான பாதையில் வழி நடத்துறவரே இந்த விஷப்பாம்புகள் தான். அதான் எரும மாட்டுக்கு பிறந்தவன் தான், எரும மாட்டுக்கு பிறந்தவன் எப்படி ஒரு மனுஷனாக பிறந்த எப்படி இருப்பானோ அது மாதிரி தான் கேபி முனியசாமியோட முகையும் அப்படித்தான் இருக்கும், அவருடைய எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கும். அதே போல் இன்னொரு மெண்டல் இருக்கான் அந்த எடப்பாடி கம்பெனிக்குள்ள, ஜெயக்குமார்னு ஒருத்தன். அவன் ஜெயிக்க முடியல, அவன் மகன் ஜெயிக்க முடியல, அவன் அதிமுகவில் நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அதனால இவர்கள்லாம் சின்னம்மாவுடைய அறிக்கைக்கு எதிராக என்னதான் பேசினாலும் மக்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, தொண்டர்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா பாரு, சிறையிலிருந்து வெளிவந்து இதுவரைக்கும் யாரையும் பழிச்சு பேசாம பொறுமையா, சரி சின்ன அதுதான் பெற்ற பிள்ளைகள் தவறான பாதையில் போகுது, அது எந்த அளவுக்கு போக விட்டு திருப்பணுமோ திருப்புவோம், கண்டிப்பாக மனம் திருந்தி வருவான்னு பொறுமை காக்குறாங்களே. இது எவ்வளோ பெரிய ஒரு அதான் சொல்ல வரேன், ஒரு அரசியலில் இவ்வளோ பொறுமையாக ஒரு விஷயங்கள் எடுத்து சொல்கிற இது அம்மாவுக்கு அடுத்தபடி சின்னம்மாவை தவிர்த்து யாரும் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தலைவர் இறப்புக்கு பிறகும் பல பிரச்சனைகள் நடந்துச்சு. அம்மாவையும் கொள்வதற்கு சின்னம்மாவையும் கொள்வதற்கு பல சதித்திட்டங்கள் நடந்துச்சு. அதே போல் இதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் அம்மா அவர்களும் சின்னம்மாவர்களையும் படுபயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர்களை அனைவரையும் அரவணைத்து மறுபடியும் ஆட்சி அறையில் அமர்ந்தது இல்லையா அம்மாவங்க. அப்போ அந்த அனுபவம் சின்னம்மாவுக்கு இருக்கும்ல. அதனால தான் இவர்கள், அதுதான் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுலாம் கேள்வி கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு கூட ஒரு அறிக்கை கொடுக்கல. சின்னம்மாவை பார்த்து ஒரு தவறான ஒரு பேரை சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு காலகட்டத்தில் சொன்னார். அதையும் தாங்கி தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? ஆகவே சின்னம்மா அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தொண்டர்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. அதேபோல் அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விருப்பமாக இருக்குது. இந்த நாயக பேச்செல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இந்த நாயகனால தான் அதிமுக இந்த நிலைமையில் இருக்குது. ஆகவே கூடிய விரைவில் இந்த நாயகிகள் தவிர்த்து, இந்த கேபி முனியசாமி அதே போல் ஜெயக்குமாரை தவிர்த்து அண்ணன் எடப்பாடி அவர்களும் அவர் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் ஒரு முடிவெடுத்து சின்னம்மாவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அதை பற்றி உங்களுடைய ஊடகத்தில் பேசத்தான் போகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே அதிமுகவுடைய நிர்வாகிகள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஊடக பேச்சாளர்கள் பேசுகிறாங்க, நாங்கள் 20% வாக்குகளை வாங்கியிருக்கோம், அதனால் நாங்கள் குப்பரக்கா விழுந்தாலும் எங்கள் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு மார்தட்டி கொள்ளுறாங்க வெக்கங்கட்டவங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை நீங்களும் பல கட்சி கூட்டணி வச்சிங்க, பணம் செலவு பண்ணீங்க, அதுக்கடுத்தபடியாக பார்க்குறம்போது 3வது இடமா 4வது இடமா? ரெட்டலை சின்னம் என்பது ஒரு அதாவது மக்களுக்கு பரிச்சயமான சின்னம். அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பேர் இன்னும் இருக்குது மக்கள் மத்தியில். அம்மாவுடைய பேர் இன்னும் நெஞ்சில் சுமந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்குடா வாக்களிக்கிற ரெட்டலைக்கு? அதை புரிய வேணாமா? அந்த ரெட்டலையை வச்சிருக்கீங்க பாரு, உங்களை நினச்சி தானே வாக்களிக்கல. இன்னைக்கு பாருங்க,
20% வாக்குகள் வாங்கிட்டோம், நாங்கள் அதான் குப்பரக்கா விழுந்து மூக்குடைஞ்சாலும் எங்களுக்கு மீசையில் மண்ணோட்டம்னு சொல்கிறானோல்ல. நான் கேட்குறேன், டேய் சீமானை நினச்சி பாருங்கன்னு கேட்குறேன். சீமானை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இயக்கத்தை வளர்த்து தொடர்ச்சியாக யாருடைய தயவும் இல்லாமல் எந்த ஒரு பணப்பின்புலம் இல்லாமல் தொண்டர்களால் வரி பிரிக்கப்பட்டு தொண்டர்களால் செலவு செஞ்சு அனைத்து தொகுதியிலும் அறிவாளிகளை நிறுத்தி, அறிவாளிகள் பாருங்க புறாமே டாக்டர் இன்ஜினியர்ஸ் அப்படி வேட்பாளரை தேர்வு செய்து பாதிக்கு பாதி ஆணும் பெண்ணும் ஈக்குவலாக வேட்பாளரை தேர்வு செய்து இன்னைக்கு அவங்க கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. அதிமுகவை பின்னாடி தள்ளி இருக்கு, பிஜேபியை பின்னாடி தள்ளி இருக்கு. அவங்க மாறுதொட்டி கொள்ளலாம், நாங்கள் குப்பரக்கவலை நெஞ்ச நிமித்தி நிற்கிறோம்னு. நாம் தமிழர் உங்களை பின்னாடி தள்ளிச்சுன்னா உங்களுக்கு சீன் முடிஞ்சு போச்சு. ஆகவே KP முனியசாமி போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் வாயை குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அரசியல் வாழ்வு வேண்டும் என்றால், இல்லைன்னா சின்னம்மாவோட அறிக்கைக்கு நீங்களும் கட்டுப்பட்டு அனைவரும் உற்று உணர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒன்று சேராவிட்டால் நீங்கள் அனைவருமே முன்னாள் அமைச்சர்கள் தான். அதேபோல முன்னாள் எம்எல்ஏ தான். பிஜேபி தனித்து நின்று ஒன்றும் ஆணியை புடுங்க போறது கிடையாது. எடப்பாடி தனித்து நின்றோ இப்படி இருந்த ஆணியை புடுங்க முடியாது. இவர்கள் தனித்தனித்து நின்று எதுவுமே செய்ய முடியாது. திமுகவுக்கு வாய்ப்பு தான். அதே போல் இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சோடனே ஒரு 2-3 நாள் எடப்பாடிக்கு மீட்டிங் போட்டு பேசுகிறாரு, கட்சி மீட்டிங்கு. அதில் அவரை ஓப்பனாக சொன்னதாக ஒரு தகவல் வருது நமக்கு. எல்லா செய்தி ஊடகங்களையும் வந்தது தான் அது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துலையும் சரி, எம்ஜிஆர் இருந்த காலத்துலையும் சரி, அது மாதிரி இப்போ யாரும் வேலை செய்யலை, கட்சிக்காகவும் பெருசாக கட்சிக்காகவும் இந்த எலெக்ஷனுக்காகவும் பெருசாக யாருமே வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவர் வெளிப்படையாக சொன்னதாக ஒரு தகவல் வருது. கட்சி தொண்டர்களை பொறுத்தளவுக்கு எதுக்கு எதுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க? இல்லை ஒருவேளை அவங்களுக்கு கட்சி தொண்டர்களை எடப்பாடிக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலையா, இல்லை அவரோட ஆளுமை இவங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்போ இப்போ மற்றவங்க வேலை செய்யலைன்னா பரவாயில்ல, ஏடிஎம்கேவோட கட்சி தொண்டர்கள் அவங்களே சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி எடப்பாடியே அறிக்கை கொடுக்குற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம், இல்லை ஆரம்ப கட்டத்திலிருந்தே தொண்டர்கள் இவருடைய தலைமை பிடிக்கல. ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களும் இரட்டை தலைமையாக செயல்படும் பொழுது போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடம் தேனி தொகுதியை மட்டும்தான் வென்றெடுத்துக்க முடிஞ்சது அதிமுகனால. அதுலேயும் கூட தேனி தொகுதி மக்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க திரு ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் அவர்களை. ஆனால் தமிழகம் முழுசாக போச்சு இந்த ஒரு இடம் தவிர. அப்பயே மக்கள் இவர்களுக்கு இவருடைய தலைமையை பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அதுக்கடுத்தபடியாக ஓபிஎஸை அகற்றிவிட்டு தான் பொதுச் செயலாளர் என்று ஒரு தேர்தலை சந்தித்தார். அது நீதிமன்றம் அவங்களுக்கு சின்னத்தையும் கொடுத்துருச்சு, எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதியில், அந்த கிழக்கு தொகுதியில் கொங்கு மண்டலம் என்றாலே எடப்பாடி பழனிசாமியோட கோட்டை என்று சொல்லிக்கிறாங்க. அதே போல் செங்கோட்டனுடைய ஏரியா, அந்த இடத்துல ஒரு காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட அதிமுக படுதோல்வி அடையுது. 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு வர்றாரு காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் அவர்கள். அப்போ அதுலேயும் புரிஞ்சுக்கணும், தனது ஊரிலே கட்சிக்காரங்க வேலை பார்க்கல, பொதுமக்கள் மதிக்கலன்னு அர்த்தம். அதுக்கடுத்தபடியாக இந்த சட்டமன்ற தேர்தல். அப்போ நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லுறோம், உங்களுடைய தலைமை பிடிக்கவில்லை. யாருக்கும் பிடிக்கல? தொண்டர்களுக்கும் பிடிக்கல. அதுக்கடுத்தபடியாக உங்கள்கிட்ட இருக்காங்களே இப்போ சகாக்களாக முன்னாள் அமைச்சர்கள், இப்போ புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு பொதுக்குழு இவர்களுக்கே பிடிக்கல. ஆரம்ப கட்டத்தில் பெருசாக தெரிஞ்சிச்சு, எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னு எல்லாமே வேலை செய்யாமல் விட்டாங்க. முதல்ல நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியேற்ற பிறகு முதல் தேர்தல் எது? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 68,000 வாக்கு வித்தியாசத்தில் EVKS இளங்கோவன் வெற்றி பெறாரு. அதிலே முடிஞ்சு போச்சு, எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்த தகுதி இல்லை என்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் தீர்மானிச்சிட்டாங்க. அதுக்கடுத்தபடி இந்த தேர்தல் ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னோம்? ஆரம்ப கட்டத்தில் அனைவருமே சொன்னாங்க, பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க, அதிமுக ஒன்றுபடாமல் வெற்றி காண முடியாது, இது தவறான பாதையில் போயிட்டு இருக்கு அதிமுகன்னு சொன்னாங்க. இவங்க யாருக்கும் செவி சாய்க்கல. நம்மகிட்ட பணம் இருக்கு, நம்மகிட்ட நிர்வாகிகள் இருக்காங்கன்னு அவர் செயல்பட்டார். அதில் வேட்பாளர் தேர்வை பாருங்க, ஒரு ஒன்றியத்திலே பரிச்சயம் இல்லாத ஒருத்தனை 6 தொகுதிக்கு வேட்பாளர். இப்போ தேனியை பொறுத்து, அது எக்ஸாம்பிள் தேனி தான்,
நாராயணசாமி யாருன்னு எனக்கே தெரியாது. நான் அதிமுகவில் பயணிக்கிறேன். அவர் ஏதோ ஒரு ஒன்றிய செயலாளர், இவர்களால் நியமிக்கப்பட்ட இந்த எடப்பாடி கம்பெனியில் நியமிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர். அவரை தேனிக்குள்ளே யாருன்னு தெரியல. அப்புறம் இந்த 6 தொகுதி, தேனிக்கு சம்மந்தப்பட்ட 6 தொகுதி, உசிலம்பட்டி, சோழவந்தால், போடி, கம்பம், தேனி, பெரியகுளம், இப்போ இந்த 6 தொகுதியிலையும் பரிச்சயம் இல்லாத ஒரு நபரை போட்டது மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லையா? அதே மாதிரி தமிழகம் முழுக்க அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் பரிச்சயம் இல்லாதவர்கள். எதுக்காக போட்டாங்க? யார் முன் வரல? முக்கிய நிர்வாகிகள், பழைய கட்சிக்காரங்க, அனுபவம் வாய்ந்தவங்க, மக்களுக்கு பரிச்சயமானவங்க யார் முன் வரல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு விழாது, இவரை தலைவராக நினைக்கிற தொண்டர்கள், அதே போல் பொதுமக்கள் நினைக்கிறார். அதனால் நம்ம தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த எடப்பாடி கம்பெனி இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் எங்களுக்கு சீட்டு வேணும், எங்களை ஆள விடுங்கன்னு ஒதுக்கிட்டாங்க. அப்போ வழி இல்லாமல் இந்த புதிதாக வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எடப்பாடி கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே எடப்பாடி பழனிசாமி நம்பாம தான் யார் முன் வரலை. அப்போ முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நபர்களே வேலை செய்யலைன்னு தான் தேர்தல் முடிஞ்ச பிறகும் அவருடைய அலுவலகத்தில் சொன்னார். 70% பேர் எனக்கு யாருமே வேலை பார்க்கல, கட்சிக்கு துரோகம் பண்ணுறீங்க, எனக்கு துரோகம் பண்ணுற அவர் வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். அப்படி இருக்கும்போது இத்தனையும் அறிஞ்சும் கூட இன்னும் குப்பரக்கா விழுந்து மூக்குடைஞ்சாலும் மீசையில் மண் ஒட்டலை அப்படின்னு சொல்கிறது தவறு. இந்த தவறை உணர்ந்து மறுபடியும் அனைவரும் ஒன்றுவிட வேண்டும் என்று தான் எங்களுடைய எண்ணங்கள். இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நான் வன்மமாக கூட பேசலாம், நாளைக்கு எங்களுடைய குடும்பம், அதனால அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான். அப்போ ஒன்றுபட்டால் உங்களை எல்லாமே தலைவர்களாக தான் பார்ப்போம். அதைத்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். ஒரு சில நயவஞ்சகர்கள் தவிர்த்து அனைவரும் ஒன்றுபட்டாலே அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் என்பதை உங்களுடைய ஊடக வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.